ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்ட்ரியில் வந்து முகலாய பேரரசு ரிலேட்டடான ஃபுல் கொஸ்டின் ஆன்சர் லிஸ்டிங் பார்க்க போகிறோம். ஸோ முகலாய பேரரசுன்ற வந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான மன்னர்கள், அவர்களுடைய மற்ற பெயர், அதே மாதிரி அவங்க கட்டியிருக்கக்கூடிய கட்டிடக்கலை, ஓகே, எந்த கட்டிடக்கலை யாருடைய ஆட்சி காலத்தில் சேர்ந்தது, வரி விதிப்பு பற்றியான கொஸ்டின்ஸு, அதே மாதிரி முக்கியமான போர்கள், ஓகே. ஸோ இந்த எந்த போர் வந்து எந்த காலத்தில் நடந்தது அப்படிங்கிற கொஸ்டின் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பானிபட் போராக இருக்கட்டும், பாபர் நிகழ்த்திய 3 போராக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரிப்பீட்டடான டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸும் நம்ம இந்த லிஸ்டிங்கில் சேர்த்துருக்கோம். இந்த லிஸ்டிங்கை ஃபுல்லாக படித்தாலே வந்து உங்களுக்கு வந்து முகல் பேரரசை வந்து நீங்கள் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நம்ம வந்து பல்லவர்கள், மௌரியர்கள், குப்தர்கள், சோழர்கள் சொல்லிட்டு நிறையா லிஸ்டிங்ஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ரெஸ்பெக்டிவ் பிளேலிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ முகலாய பேரரசு பற்றியான ஃபுல் லிஸ்டிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், முகலாய பேரரசின் நிறுவனர் யார் அல்லது முதல் மன்னர் யார்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, பாபர். ஓகே. ஸோ முகலாய பேரரசு வந்து 1526 அப்படிங்கிற வருடத்துலேருந்து 1857 காலகட்டம் வரைக்கும் முகலாய பேரரசு இருந்திருக்கு. ஸோ முதலாக இதை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அல்லது முதல் மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபர். இறுதி மன்னர் யார் அப்படிங்கிறதும் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சு வைக்கணும். எந்த பேரரசை நீங்கள் படித்தாலுமே முதல் அல்லது தோற்றுவித்தவர் யார், அதே மாதிரி இறுதி மன்னர் யார் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதில் வந்து பகதூர் ஷா 2 வந்து கடைசி மன்னராக இருந்திருக்காரு. பகதூர் ஷா இரண்டாம் அவரை தான் கொண்டுட்டு அந்த முகலாய பேரரசை வந்து முழுவதுமாக வெள்ளையர்கள் வந்து அவங்க ஆட்சி பகுதிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பாபர் 1526 தோற்கடித்து முகலாய சாம்ராஜ்யத்திற்கு அடித்தளம் அமைத்தார். ஓகே. ஸோ யாரை தோற்கடித்து இந்திய பகுதியை கைப்பற்றி இந்தியாவில் வந்து ஆட்சி பொறுப்பை பாபர் வந்து தோற்றுவித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி. ஓகே. ஸோ இப்ராஹிம் லோடி அப்படிங்கிறவர் தான் இந்தியாவில் ஆட்சி புரிஞ்சிருக்கக்கூடிய மன்னருடைய பேர். ஸோ அவரை தோற்கடித்து தான் பாபர் வந்து இந்தியாவில் வந்து முகலாய பேரரசை நிறுவினார். ஓகே. ஸோ இதே நேரத்தில் வந்து இந்த இப்ராஹிம் லோடியை வந்து தோற்கடிக்க சொல்லி பாபரை யார் இங்கே வந்து அழைத்தார் அப்படிங்கிற கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ அது வந்து தௌலத் கான் லோடி தான். ஸோ அதை பற்றியான கொஸ்டின்ஸ் வந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸில் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், தனது சொந்த நினைவுகளை எழுதிய ஒரு சிறந்த முகலாய ஆட்சியாளர் யார்? அதாவது தங்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி எழுதியிருக்கக்கூடிய முகலாய பேரரசு அப்படின்னு தான் நம்ம கொஸ்டினை எடுத்துக்கணும். முதல்ல வந்து முகலாயர்கள்லேயே வந்து 2 மன்னர்கள் தான் அவங்களுடைய சுயசரிதையை அவங்களே எழுதியிருக்காங்க. ஓகே. ஸோ இதில் 1ஆமவர் வந்து பாபர். இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் பாபர். 2ஆமவர் வந்து இங்கே லிஸ்டிங்கில் கொடுத்துடல, அது வந்து ஜஹாங்கீர். ஸோ பாபர் வந்து துசுக்கி பாபரி அல்லது பாபர் நாமா அப்படின்னு சொல்லக்கூடியது அவருடைய சுயசரிதை. அதை வந்து பாபர் வந்து துருக்கி மொழியில் எழுதியிருக்காரு. அதே மாதிரி நம்ம 2ஆவதாக பார்த்தோம் இல்லையா, ஜஹாங்கீர் வந்து அவருடைய சுயசரிதையை துசுக்கி ஜஹாங்கீரி அப்படிங்கிற ஒரு அவருடைய சுயசரிதை வந்து அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், கான்வா போர் டேஷுக்கும் இடையே நடைபெற்றது. ஓகே. ஸோ பாபர் வந்து 1526 வந்து முதல் முறையாக இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து இந்தியாவில் வந்து முகலாய பேரரசை நிறுவினார். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பாபர் வந்து முக்கியமான 3 போர்களை வந்து மேற்கொண்டிருக்கார். இந்த 3 போர்கள் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ முகலாய பேரரசுடைய பவுண்ட்ரிஸை எக்ஸ்பேண்ட் பண்ண, அதாவது அந்நிய தேசங்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அதையெல்லாம் வந்து முகலாய பேரரசோட சேர்க்கறதுக்காக போர் தொடுத்து முகலாய பேரரசனுடைய ஏரியாவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவர் தொடுத்த போர்கள் தான் இந்த 3 போர். இந்த 3 போர்கள் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1527 26 தான் முதல் முறையாக இங்கே வந்து போர் தொடுத்து வந்தார். 27, 28, 29 இந்த 3 வருடங்களிலுமே வந்து 3 போர்களை வந்து பாபர் வந்து மேற்கொண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மன்னர்கள்கிட்ட இருந்து அந்த பகுதிகளை வந்து வென்று முகலாய பேரரசனுடைய பவுண்ட்ரிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கார். ஓகே. ஸோ அது என்ன போர் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கொஸ்டின் வந்து கான்வா போர் எப்போ நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1527 நடைபெற்றது தான் கான்வா போர். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாபருக்கும் ராணா சங்காக்கும் நடைபெற்றது. அல்லது ராணா சங்கராம் சங்கா அப்படிங்கிறது தான் வந்து அவருடைய முழு பெயர்.
ஓகே, ராணா சங்கராம் சங்கா, இது சிங்காவில் சங்கா. ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ 1927 பாபருக்கும் ராணா சங்காக்கும் வந்து போர் நடைபெற்றது. இதில் வந்து பாபர் வந்து வெற்றி பெற்றார். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா, இந்திய துணை கண்டத்தின் போர் புரிய பாபரை அழைத்தவர் யார்? ஓகே, ஸோ இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து வெள்ளையர்கள் வந்து அதுக்கப்புறமா வந்த விஷயங்கள் தான். அதுக்கு முன்னாடி இந்தியா வந்து பல ராஜ்யங்களாக தான், தனித்தனி ராஜ்யங்களாக தான் இருந்திருக்கு. ஓகே, ஸோ இங்கே வந்து இந்தியா அப்படிங்கிற பகுதிக்குள்ளே யார் வந்து பாபரை அழைத்தாங்க இப்ராஹிம் லோடியை தோற்கடிக்க அல்லது போர் புரிய யார் அழைத்தார்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து தௌலத் கான் லோடி தான். இந்த தௌலத் கான் லோடி வந்து இந்த இப்ராஹிம் லோடி அவருடைய நாட்டை சார்ந்தவர் தான். அவருடைய படைத்தளபதியாக இருந்தார். இப்ராஹிம் லோடி வந்து சரியாக ஆட்சி புரியாத காரணத்தினால அவங்களுக்கு ஒரு நிலையான ஆட்சியை அளிக்கக்கூடிய ஒரு மன்னர் வேணும் அப்படின்றதுக்காக தௌலத் கான் லோடி வந்து போர் தொடுக்க சொன்னார். இதில் வந்து பாபர் வந்து இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து அவருடைய ஆட்சி பொறுப்பை நிலைநாட்டினார். ஓகே, அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் முதன்முறையாக வெடிமருந்து எந்த அரசர் பயன்படுத்தினார்? இந்தியாவில் வந்து முதல் முறையாக வெடிமருந்து அப்படிங்கிற ஒரு கான்செப்டையே யூஸ் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பாபர் தான். அதுக்கு முன்னாடி வெடிமருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்திய பகுதியில் எந்த மன்னரும் கையாளலை. ஓகே, அடுத்த கொஸ்டின், கான்வா போரின் வெற்றியின் பின்னர் பாபர் எந்த பட்டத்தை ஏற்றுக்கொண்டார்? ஆன்சர் வந்து காசி. ஓகே, இதை காசி அப்படின்னு சொல்லக்கூடியது தான். ஸோ காசி அப்படின்னா என்னென்னாக்கா போர் வீரன் அல்லது அதிகமாக முயற்சி செய்யக்கூடியவர் அப்படின்ற பெயரை கொண்டது தான், அந்த அர்த்தத்தை கொண்டது தான் காசி அப்படிங்கிற அரபு வார்த்தை. ஓகே, அடுத்து துசுக்கி பாபரி என்றால் என்ன? துசுக்கி பாபரி வந்து பாபருடைய சுயசரிதை தான் வந்து துசுக்கி பாபரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. துசுக்கி பாபரி எந்த மொழியில் எழுதப்பட்டது? பாபர் வந்து துருக்கி மொழியில் தான் வந்து அவருடைய சுயசரிதையை எழுதியிருக்கார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கொஸ்டின், பாபர் நாமாவை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? ஓகே, ஸோ பாபர் நாமாவை மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹீம் கான். ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பருடைய ஆட்சி காலத்தில் இருந்தவர். அக்பருடைய ஆட்சி காலத்தில் தான் பாபருடைய சுயசரிதை வந்து பர்ஷியன் மொழியில் அல்லது பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி, அப்துல் ரஹீம் கான். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1529 நடந்த காக்ரா போரில் பாபர் யாரை தோற்கடித்தார்? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, 1526 தான் முதல் முறையாக இந்தியாவில் வந்து இப்ராஹிம் லோடியை தோற்கடித்தார். அதுக்கப்புறம் வந்து 3 போர்கள், இம்பார்ட்டண்ட்டான போர்கள்னு பார்த்தோம் இல்லையா. இதில் ஏற்கனவே 1527 நடைபெற்ற போரை பார்த்துட்டோம். இது வந்து பாபருக்கும் ராணா சங்காக்கும் நடைபெற்றது. இந்த கொஸ்டின் வந்து 1529 நடைபெற்ற போரை கேட்டிருக்காங்க. இது வந்து காக்ரா போர். இந்த காக்ரா போரில் யாரை பாபர் எதிர்கொண்டாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்கானிய படைகள், அதாவது பல ஆப்கானிய படைகளை ஒன்று சேர்த்து அதற்கு மஹமூத் லோடியை வந்து தலைமையேற்றிருந்தார். ஸோ இந்த ஆப்கானிய படைகளை வந்து போரில் வந்து கண்டு இவர் வந்து பாபர் வந்து ஜெயிச்சிட்டார். இது வந்து 1529. ஓகே, ஸோ அடுத்து இந்த போர் 1528 நடந்த போரை பற்றி நம்ம அடுத்த கொஸ்டின் இருக்க போது, சந்தேரி போரில் பாபர் யாருடன் போராடினார்? யாரை வந்து போரில் வீழ்த்தினார்? இது வந்து எப்போ நடைபெற்றது? 1520 நடைபெற்றது தான் சந்தேரி போர். இந்த சந்தேரி போர் வந்து பாபருக்கும் மதினி ராய்க்கும் நடைபெற்றது. இவர் வந்து மால்வாவை சார்ந்த மன்னராக இருந்தார். மதினி ராய்க்கும் பாபருக்கும் இடைப்பெற்ற போர் தான் வந்து சந்தேரி போர். இதில் வந்து பாபர் வெற்றி பண்ணுறார். ஓகே, அடுத்த கொஸ்டின், பாபரின் இயற்பெயர் என்ன? ஸோ பாபருடைய இயற்பெயர் வந்து ஜஹீருதீன் முகம்மது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்பர் அறிமுகப்படுத்திய மன்சப்தாரி அமைப்பு டேஷ் என்ற அமைப்பிலிருந்து கடன் வாங்கப்பட்டது, அல்லது கடன் வாங்கப்பட்டதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, டேஷ்ன்றிலிருந்து எந்த நாட்டினுடைய ஒரு முறையை வந்து நம்ம பின்பற்றினார் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இது பி வரணும். ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா மங்கோலியா. ஸோ மங்கோலியாவிலேருந்து அந்த மன்சப்தாரி முறை வந்து பாபர் வந்து இங்கே யூஸ் பண்ணார். மன்சப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பதவி அல்லது அவங்க ரேங்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை சொல்லக்கூடியது வந்து மன்சப்தாரி. அதாவது அவங்க ஒரு எம்ப்ளாயி வந்து அவங்க என்ன பொசிஷனில் வேலை பார்க்குறாங்களோ அதற்குரிய சம்பளத்தை வந்து வழங்கக்கூடிய முறை. ஓகே, ஸோ மன்சப்தாரிங்கிறது வேற ஒரு சிஸ்டம். மன்சப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ வரக்கூடிய கொஸ்டின்ஸில் அதை வந்து விரிவாக பார்க்கலாம். ஓகே, முகலாய காலத்தில்
முகலாய காலத்தில் பின்வரும் துறைமுகங்களில் எது மிகப்பெரிய துறைமுகமாக இருந்தது? ஆன்சர் வந்து சூரத். ஓகே, ஸோ இந்த சூரத் துறைமுகம் மூலமாக தான் வந்துட்டு வெள்ளையர்கள் வந்து அந்த துறைமுகத்தை யூஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன்லாம் பிற்காலத்தில் ஜஹாங்கீரோட பீரியடில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ முகலாய காலத்தில் சூரத் தான் வந்து ஒரு பெரிய துறைமுகமாக விளங்கி இருக்குது. அடுத்த கொஸ்டின். ஓகே, முகலாய காலத்தில் சப்தி முறையின் கீழ் நில வருவாய் டேஷ் முறையில் மதிப்பிடப்பட்டது மற்றும் செலுத்தப்பட்ட வேண்டியதாக இருந்தது. அதாவது வரியை வந்து எந்த வழியில் செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ வழியை வந்து ரொக்கமாகவோ அல்லது வகையாகவோ செலுத்தப்பட்டிருக்கிறது. கேஷ் ஆர் கைண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ விளைந்திருக்க அந்த விவசாயி வந்து என்ன பண்ணலன்னா பணமாகவோ இல்லது விளைபொருளாகவோ அந்த வரியை செலுத்தியிருக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். முகலாய சாம்ராஜ்யத்தை பலப்படுத்தி அதற்கு ஒரு தனித்தன்மையை பல மத கலாச்சாரத்தையும் வழங்கியவர் யார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அக்பர். அக்பருடைய காலத்தில் தான் வந்து அனைத்து மதங்களுமே மக்கள் வந்து எல்லாருமே மத பாகுபாடு இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தது. அடுத்து அக்பர் இளமையில் இருந்த பொழுது அவருடைய பாதுகாவலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பைரம் கான். ஸோ அக்பர் வந்து ரொம்ப இளமை பிராயத்திலே வந்து அவர் வந்து மன்னராக முடிசூடி கொண்டியதுனால அவருடைய பாதுகாவலராக பைரம் கான் இருந்து அவரை வந்து வழி நடத்தியிருக்கார். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் ஆன்சர் லிஸ்டிங் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரிமைனிங் கொஸ்டின் ஆன்சர் செக்ஷனை வந்து வரக்கூடிய செக்ஷனில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர்ஸையும் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.